சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். பாருங்க, திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பேப்பர் டிவி எங்கே பார்த்தாலும் இதே நமக்கு தனுசு ராசிக்கு 7.5 சனி விட்டுருச்சின்னு ஒரே புறப்பகண்டா ஆகிடுச்சுங்களா. நமக்கும் நட உண்ட பாவனைலாம் ஒரு மாதிரி 7.5 சனி விட்டுருச்சின்னு வந்துச்சு பாருங்கள். அந்த மாத பிறந்த உடனே நம்ம மேலே சூரியன் வந்து உக்காந்துட்டார். திருஷ்டி பிடிச்ச மாதிரி நமக்கு என்னடான்னா, இந்த மாதம் நம்ம மேலே சூரியன் வந்த உடனே டென்ஷன் ஆகுது, தலைவலி தான், கண் எரிச்சல் தான், உஷ்ணம் ஏறுது, முடி கொட்டுது. மாடி இந்த மாதிரி கஷ்டம் படலைங்க இந்த நமக்கு இந்த மார்கழி மாதம் ஜென்ம சூரியன் வந்தது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு தான் நல்ல காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதத்தையும் விட்டுருங்க. அடுத்த மாதமும் 2ஆம் இடத்தை பார்க்குற 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார் தை மாதம். அப்போ இந்த மாதம் லோடாகி அடுத்த மாதம் கடுப்பு நிறையா வரும், கோபம் வரும், நம்மளுக்கு எரிச்சல் வரும், பேசி விடுவோம். அதனால் இந்த மார்கழியும் தையும் அப்படியே மெதுவாக சூதகமாக யார் மனசையும் வீட்டுக்காரங்கள்ட்ட தான் அடியே ரொம்ப ஓவராக பேசிடுவீங்க, பிள்ளைங்கள்ட்டையும் எரிஞ்சு விடுவீங்க, தொழிலையும் எரிஞ்சு விடுவீங்க. இந்த மாதம் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருந்து இந்த 2 மாதத்தை தள்ளுறது ரொம்ப சிரமப்பட்டு தள்ளுங்க. அமைதியாக தள்ளணும், சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு சனி பயிற்சி வந்து நன்மைகள் செய்ய போகுது. இந்த 2.5 வருஷமாக பொற்காலம்தான். இந்த மாத பலனில் வந்து இந்த மார்கழி மாதம் நமக்கு சரியில்லை. டென்ஷன் நம்ம மேலேயே வந்து உட்காந்ததுனால அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க. ராசி அதிபதி குரு இருந்து அதை பார்க்குறாரு. இருந்தாலும் இது கொஞ்சம் சில்மசம் செய்ய தானுங்களா செய்யும். நம்ம மேலே சூரியன் வந்தால் டென்ஷன் ஆகும், தலைவலி தான், மண்டை வலி தான், கண் வலி தான். இந்த குரு பெருசுப்படுத்தார். அதை பார்க்குறதுனால பெருசாக வராமல் செய்வார், அதுதாங்க. அதனால் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி போய் 5ல் இருக்கிறார். நம்ம ராசியை பார்த்துட்டாரு. அதனால் பெரிய ஆபத்துக்கள் கஷ்டங்கள் வராதுங்க. அது மாதிரி நமக்கு இந்த மார்கழி மாதத்தை மெதுவாக சூதகமாக தள்ளுங்க. ஆனாலும் இந்த குரு பாருங்கள், வருஷப்பிறப்புக்கு வந்தார், தமிழ் வருஷப்பிறப்புக்கு. மறுபடி பாருங்கள், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 4 மாதம் படாத படுத்திட்டார். நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, வக்கரமாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆகி 5க்கு போயிட்டார். இப்போ 5ல் குரு இருக்கிறார். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் வந்துருச்சுங்க. 5ல் குரு இருந்தால் பிள்ளைங்க வகையில் செலவுகள் வரும், புத்திர வகையில் நல்ல காரிய செலவு வரும். இப்போ பாருங்கள், ராசியை பார்க்குறாரு பாருங்க குரு. அப்போ புத்திர வகைக்கெல்லாம் ஆட்சி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு யோகம் கொடுத்துரும். 5ல் குரு இருந்தால் புத்திர வகையில் செலவுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க நல்லதுக்கு நம்ம செலவு பண்ணி ஆகணும். அது மாதிரி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அடுத்த தனுசு ராசிக்காரவங்களுக்கும் திருமணம் நடக்கும், அதுவும் உண்மைங்க. ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரா இல்லையா. கல்யாண வயதில் உள்ளவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் யோகம், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எல்லா நன்மைகளும் நடத்துவார் இந்த சனி பயிற்சி. ஆனால் அது மாதிரி தனுசு ராசிக்கு இந்த 1 மாதத்தை டென்ஷன் வரும், கோபம் வரும். அதனால் பொறுமையாக தள்ளுங்க. நமக்கு வந்து நல்ல நேரத்தில் இதெல்லாம் வந்து சாபமாகக்கூடாது. அதை அப்போ யோகத்தை குறைச்சிடும். எப்போவுமேங்க நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம யாருடைய வாக்கு சாபமும் ஆகக்கூடாது. நம்மளை யோகத்தை குறைக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் செய்வோம். அதாவதுங்க, யோகத்தை வந்து அளவே சொல்ல முடியாது. தாரியத்தை சொல்லிடலாம். தாரித்திரியத்தை சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி தவிப்பாய். அதோட முடிஞ்சு போச்சு. இது கீழே என்ன இருக்குங்க சொல்கிறதுக்கு? ஆனால் யோகத்தை சொல்ல முடியுமா, அளவு சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அது மாதிரி யோகத்தை வந்து நிர்ணயிக்கிறது நம்ம எண்ணங்களும் நம்ம செயல்களும். அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் கொடுப்பார் கடவுள். கடவுள் எல்லார்கிட்டையும் இருக்கிறார்.
அப்போ நம்ம எல்லா மனிதர்கள்ட்டையும் நம்ம நடந்துக்கிட்டோம்னா, எல்லாருடைய வாழ்த்தையும் பெற்றோம்னா, 10 ரூபா தான் யோகம்னா நமக்கு 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கிற யோகம் நம்ம வாய் திமிரால் எல்லா சாபத்தையும் பண்ணிட்டோம்னா 1000 ரூபா 10 ரூபா தான் கிடைக்கும், நல்ல நேரத்தில் கூட. ஆகையினால இந்த யோக காலத்தை, இந்த 2.5 வருஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை நம்ம எண்ணத்தாலையும் செயலாலையும் கூட்டிக்கங்க. ஏன்னா நல்லது கிடைக்கிற நேரத்தில் நம்ம அடக்க ஒடுக்கமாக இருந்து, இந்த நேரத்தில் தெய்வ அனுகூலம் இருக்கும், எல்லாம் போகிற இடம் வர்ற இடம்லாம் சாபம் வாங்காமல் நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டால், எல்லாருடைய வாழ்த்தையும் பெற்றால் யோகம் ரெட்டிப்பாகும். அதாங்க கணக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், தனுஷ் பாருங்கள், துலா லக்னத்துக்கு அப்பாவால் இடைஞ்சல், அவங்க லாபம் பூரா அப்பாவால் தான். ஆனால் அப்பாக்கிட்ட சரியாக நடந்துக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், தனுசு ராசிக்கு 9 குடையவன் சூரியன், 8 குடையவன் சந்திரன். இப்போ பாருங்கள், துலா தகப்பனால் கஷ்டம், இவங்க அம்மாவை கஷ்டப்படுத்துவாங்க. 8ல் சந்திரன் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க அன்வான்ட் திங்கிங் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா 8ல் சந்திரன் இருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி சந்திரன் அஷ்டமாதிபதியில் அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதை செய்யும். தனுசு ராசிக்காரங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், அது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி கெட்ட புத்திக்கு அந்த மாதிரி ஆராய்ச்சி வரும். அதனால் கடவுளை நம்புங்க, நியாயமாக நடந்துக்கங்க, நீதியாக நடந்துக்கங்க, நேர்மையாக நடந்துக்கங்க, யார்கிட்டையும் அன்பாக பேசுங்க. இதெல்லாம் பேசினீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே இறைவன் நமக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். ஆகையினால் 30 நாளுக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா குரு 6க்கு போகிறார். 6க்கு போனாலும் ஒன்றும் குற்றம் இல்லைங்க. 6ல் குரு வந்தாலும் ஜீவனத்தை பார்க்குறாரு. அடுத்தது பாருங்கள், நமக்கு 12 பார்க்குறாரு. அப்போ 12 பார்க்கும்போது சுபகாரியம், சுப செலவு, பிள்ளைங்க வகையில் கல்யாண செலவு, காது குத்து, பிரயாணம், இதெல்லாம் நடக்கும். அடுத்தது பணத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பணம் வரவும் இருக்கும். அதனால் 6ல் குருக்கு கொஞ்சம் சங்கடங்கள் படும், கடனை வாங்க வைக்கும். கடன் வாங்கி கிடைக்கணுமே, கேட்ட இடத்துல கேட்டதுக்கு மேலே பணம் கிடைக்குது. அந்த 6ல் குரு கடங்காரன் ஆக்கிடுவார், கடனை தீர்த்து வச்சுருவார். அடுத்த குரு பயிற்சி 7க்கு வந்துடுறாரா இல்லைங்களா. ஆகையினால் இவ்வளோ வேலையும் இந்த 2.5 வருஷமும் சனி பகவான் நமக்கு பார்த்து பார்த்து யோகம் செய்ய போகிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, யார் வாயிலையும் உழுகக்கூடாது, நியாயமான சாபம் வாங்கக்கூடாது, சரிங்களா. அது மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ தனுசு ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறார். 4ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் பார்வை உண்டுங்க ராகுக்கு. இந்த ராகு சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். தாய்க்கு சிறு சிறு உபாதை கொடுப்பார். தைராய்டு சம்பந்தமான, விஷநீர் சம்பந்தமான உபாதைகளை கொடுப்பார். சில தண்ட செலவுகளையும் கொடுப்பாருங்க. கொஞ்சம் வாயும் நீளமாக இருக்கும், பேச வச்சிரும். ஏன்னா கையில் காசு பழக்கம் அதிகமாக இருந்தாவே கொஞ்சம் தடிமனான வார்த்தை வருமா இல்லைங்களா, அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா அந்த ராகு அதை நம்ம சீண்டி பார்ப்பார், துடுக்குத்தனமாக பேச வச்சிருவார். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, சூதகமாக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக கேது 10ல் இருக்கிறார். அவர் நமக்கு அந்த 1/5/2024 அந்த கேதை பார்க்குறார். அப்போ தொழிலுக்கெல்லாம் நமக்கு உத்தியோகம், தொழில் இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. 10ல் 4லலாம், அதாவது 1 4 7 10ல் பாவகிரகங்கள் இருந்தால் பங்கம் இல்லை, யோகம்தான். அப்போ 4ல் இருக்கிற ராகும் 10ல் இருக்கிற கேதும் நமக்கு நன்மை தான் செய்கிறாரு. இப்போ 5ல் குரு இருக்கிற 30 நாள் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 6க்கு போனாலும் நமக்கு நன்மை தான். அடுத்தது 7க்கு போனாலும் நமக்கு ராசியை பார்க்குறாரு, பாதகம்தான். ஆனால் இருந்தாலும்
நம்ம ராசியை குரு பார்க்குறது சிறப்புங்க. ஆகையினால இந்த சனி விடுதலை ஆகி நமக்கு 3 வருஷம் யோகம்தான் செய்ய போகிறார். அதாவது கும்பத்திலேருந்து மீனம் போகிற வரைக்கும் நமக்கு யோகங்க. அதனால் நல்ல நேரம் இருந்திருக்குங்க, பொறுமையாக இருந்துக்கங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. இந்த மாதமும் அப்படி தான், தை மாதமும் அப்படி தான். மாசி மாதம் 3ல் சூரியன் போயிடுறார். நமக்கு அதுலேருந்து தொடர்ந்து நன்மைகள் நடக்கும். இப்பவும் கெடுக்காதுங்க, சூடான பேச்சை தவறுங்க, கோவம் வராமல் பார்த்துக்குங்க. அடுத்தாப்பில் 19/12 26/12 டென்ஷனாக இருக்கும், இதை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 27/12 28/12 வெட்டி வேலை, வீண் அலைச்சல், வீண் பிரயாணம். அடுத்தபடியாக பாருங்கள், 28/12 29/12 30/12 இதெல்லாம் சந்திராஷ்டமம் ஆகுது, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதில் 28 30 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சந்திராஷ்டமத்துலேயே அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அன்றைக்கெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க, டேக் இட் ஈஸி பண்ணிக்கோங்க, எதுக்கு வெயிட் கொடுக்காதீங்க, இது மாதிரிலாம் இருந்துக்கோங்க. அடுத்தபடி ஜனவரி 4 ஜனவரி 6 ஜனவரி 11 அதுவும் டென்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொதுவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், கூடவே பிள்ளையார் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்னா அவங்க எங்கே குடியிருக்கிறாங்களோ பக்கத்தாப்புல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அவங்களுக்கு எதிரி யாருன்னா, தனுசு ராசிக்காரவங்களுக்கு எதிரி அவங்கள. அது மாதிரி. ஏன்னா தனுசுக்கு சந்திரன் 8 இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், 6 கூடையவர் சுக்கிரன். 6 தான் ருணம், ரோகம், கடன், சத்ரு, வியாதின்னு சொல்லக்கூடியது. தனுசுக்கு 6ஆம் இடம் எதிரியான சுக்கராச்சாரியார் இருக்கிறார். அவங்களுக்கு பாருங்கள், அப்போ இந்த வம்பு வழக்கு பிரச்சனை தானே ஏற்படுத்திக்குவாங்க. ஆகையினால் தனுசு ராசிக்காரவங்க இந்த மாதம் முழுவதும் விநாயகரை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வணங்குங்க. இந்த மாதம் ஓசோன் நல்லா கீழே வரும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிவாலயமோ விஷ்ணு ஆலயமோ போய் திருப்பாவை திருவம்பா படிங்க. சந்தோஷமாக இந்த மாதத்தை அனுபவிங்க. தை மாதமும் மார்கழி மாதமும் கொஞ்சம் யோகத்தை குறைக்கும், கோபம் வரும். இதிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தாமல் நடந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்துலேருந்து யோகம் ஆரம்பிச்சிடும். வணக்கம்.